ஐஐடி மெட்ராஸ் ஸ்கூல் கனெக்ட் புரோகிராம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் 10 புதிய சான்றிதழ் படிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. முன்னதாக 2 படிப்புகள் மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய படிப்புகள் அனைத்தும் 8 வார கால அவகாசத்துடன் வழங்கப்பட உள்ளனர். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த புதிய செயல்முறை அடிப்படையிலான படிப்புகள் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு, கணிதம் மற்றும் கணினி, கணிதம் அன்பிளக்ட் மற்றும் விளையாட்டுகள் மற்றும் புதிர்கள், சூழலியல், பொறியியல், உயிரியல் அமைப்புகள், சட்டம், விண்வெளி, மனிதநேயம், முன்னதாக தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு அமைப்புகள் ஆகிய படிப்புகள் வழங்கப்பட்டிருந்தனர். இந்த கல்வியாண்டில் ஆகஸ்ட், அக்டோபர் மற்றும் ஜனவரி மாதங்களில் 3 கட்டங்களாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் பள்ளிகளுக்கும் மாணவர்களும் ஆண்டுக்கு 3 படிப்புகள் வரை தேர்வு செய்து படிக்க முடியும். ஆகஸ்ட் மாதத்திற்கான பதிவுகள் தற்போது தொடங்கியுள்ளனர். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை 25. பள்ளிகள் தங்கள் மாணவர்களை பதிவு செய்ய code.iitm.ac.in/schooolconnect/ என்ற இணையதளத்தை பயன்படுத்தலாம். ஐஐடி மெட்ராஸின் சென்டர் ஃபார் அவுட்ரீச் அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷனின் ஒரு பகுதியான பள்ளி இணைப்பு திட்டம் பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்து பயனடைந்துள்ளனர். மாணவர்களின் செய்முறை அறிவை மேம்படுத்தும் வகையில் பயிற்சிகளும் விருப்ப பாடங்களும் வழங்கப்படும். ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமக்கோடி இது குறித்து கூறுகையில், வளரும் துறைகளில் ஆரம்பகால வெளிப்பாடு மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டி எதிர்கால புதுமை படைப்பாளர்களை உருவாக்கும். ஆரம்ப கட்டத்திலே மாணவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் எதிர்காலத்திற்கு தயாரான தேசத்தில் நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்றார். கோட் தலைவர் பேராசிரியர் ஆண்ட்ரூ தங்கராஜ் கூறுகையில், இளம் மனங்களுக்கு பல்வேறு துறைகளில் ஆரம்பகால வெளிப்பாட்டை வழங்குவது ஒரு சமூக பொறுப்பாக ஐஐடி மெட்ராஸ் கருதுகிறது. மேலும் பல பள்ளிகள் எங்களுடன் இணைந்து மாணவர்கள் தகவல் அறிந்து தொழில் தேர்வுகளை மேற்கொள்ள உதவ முன்வருமாறு அழைக்கிறோம் என்றார்.